வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய வீணா ஒரு வீணை, அத்தியாயம் 17. சென்னை நகரில் ஆளானவள் தான் நிர்மலா. ஆனாலும் பணக்காரர் வீட்டு பெண் என்கிற நிலையில் காரில் போய் வந்தவள். தாயை இழந்த பின்னர் சிறு வயதிலேயே ஊட்டியில் ஓர் ஆங்கில பள்ளியின் விடுதியில் தங்கி படித்தவள். விடுமுறையின் போதுதான் வருவாள். தோழிகளின் வீட்டிற்கு காரில் போய் வருவாள். அண்ணா சாலையில் இருந்து சில சினிமா கொட்டகைகள், சில துணி கடைகள் மட்டும்தான் அவளுக்கு தெரியும். நகரத்தின் சுற்றுப்புற சூழ்நிலை, நெருக்கமான தெருக்கள், நகரில் வாழும் பலதரப்பட்ட மக்களின் வாழ்க்கை நிலை, இவை பற்றி ஒன்றுமே தெரியாது. கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து அழகு பார்க்கும் பொம்மையாக வளர்ந்தவள். கையில் பிடித்த சிறு பெட்டியுடன், மணி பர்சில் இருந்த சில 100 ரூபாய்களுடன் அவள் பயம் இல்லாமல் வெளியேறி இருக்கிறாள். நெடுஞ்சாலையில் ஓரமாக அவள் மிக வேகமாக நடந்து போய்க் கொண்டிருந்தாள். முதலில் அவள் ஒரு பஸ் பிடித்து தோழி சுதாவின் வீட்டிற்கு போக வேண்டும். சுதாவின் அண்ணனிடம் சொல்லி அன்று இரவு புறப்படும் பம்பாய் விமானத்தில் எப்படியாவது ஒரு டிக்கெட் வாங்கி அவளை ஏற்றிவிட சொல்ல வேண்டும். சுதா வீட்டிலிருந்து ஓர் எஸ்டிடியை போட்டு தான் வருவதை தொலைபேசி மூலம் அண்ணனுக்கு சொல்லிவிட்டால் எண்ணிய படி வேகமாக நடந்தாள். கையில் இருந்த பெட்டியின் கனமும் மனத்தில் இருந்த திகிலின் சுமையும் தாங்க முடியாது. அவளுக்கு மூச்சு இறைத்தது, வியர்த்து கொட்டியது. சில நாளாக ஊட்டமான வீட்டு சாப்பாட்டினால் உடல் சற்று பருத்துவிட்டது. போட்டிருந்த சட்டையின் கைகள் இறுக்கமாக சதையை பிடித்து கொண்டிருந்தன. பம்பாய்க்கு போய் அண்ணனிடம் சில மேக்சிகளை வாங்கி தர சொல்லி விதவிதமாக உடுத்தி கொண்டு அண்ணனுடன் ஏற்பப்படி ஊரை சுற்றி பார்க்கணும். இங்கே அவளை காணவில்லை என்று தவித்து வீணா திகிலில் தோழ வேணும். அவள் அண்ணனோடு தான் இனி தங்கியிருக்கப் போகிறாள் என்ற உண்மையை கண்டுபிடிக்கும் வரை வீணா பயத்தில் நடுங்கி சாகட்டும். அப்படித்தான் அவளை வஞ்சம் தீர்த்து கொள்ள முடியும். யார் இவள்? எனக்கு சேலை வாங்கி தருகிறாளாம். என் அப்பா பணத்தை பங்கு போட்டு கொள்ள வந்த பாவி. நல்லா ஏமாத்திட்டேன். தனக்குள்ளே சிரித்தபடி விரைவாக நடந்தாள். பஸ் நிலையம் அருகே வந்து நின்ற போதுதான் கவனித்தாள். கொஞ்ச நேரமாக அவளை பின்தொடர்ந்து கொண்டே வந்த அந்த நீல நிற அம்பாசிடர் சரென்று பாதி அருகே வந்து நின்றது. ஏமா குழந்தை, வெயிலே எங்கே போகிற? உன்னை எங்கேயோ பார்த்து நினைவாக இருக்கே கேட்டால் முன்னிருக்கையில் வண்டி ஓட்டிய நற்கு மிசை வாலிபன். அருகே அமர்ந்திருந்த நடுவயதை தாண்டிவிட்ட அம்மாள். காதுகளிலும் மூக்கிலும் வைரங்கள் மின்ன, கழுத்தில் தங்கச்சங்கிலி சரங்களாக ஒளிவிட, காஞ்சிபுர பட்டு சேலையில் தெரிந்த அந்த அம்மாள் நெற்றியில் 25 பைசா அளவு குங்குமப்பட்டு துளங்கியது. வெற்றிலையில் சிவந்த உதடுகள், பின்னால் வரிசையான பற்கள், இளநரை ஓடிய முடியை கொண்டையிட்டு மல்லிகை சரத்தை சுற்றி கொண்டு இருந்தாள். மலரின் மனமும் அவள் மேனியில் தெளித்து கொண்டிருந்த சென்ட்டின் மனமும் கூப்பென்று காற்றில் மிதந்து நிர்மலா முகத்தில் மோதின. என்னை உனக்கு தெரியுதா? நீதிபதி நித்யானந்தனின் அக்கா செண்பகம். இவன் என் பிள்ளை தியாகு. நீ எங்கே போகிறேன்னு சொன்னால் நாங்கள் போகிற வழியாக இருந்தால் உன்னை காரில் விட்டுட்டு போகிறோம். பஸ் வருகைக்காக காத்திருக்க வேண்டும். அது சமயம் பழனி தேடி கொண்டு வந்து விட்டாள் என்ற கவலை நிர்மலாவுக்கு. அந்த அம்மாளை பார்த்தால் பணக்காரி போல தெரிகிறது. அவள் முகத்தில் வழிந்த பயிர்வு மனதிற்கு தென்பு ஊட்டியது. நுங்கம்பாக்கம் சீதாராமன் அவன்யோ 5ஆம் நம்பர் வீட்டுக்கு போகணும். பஸ்ஸில் சங்கதியா? ஏறிக்கோமா, பின்னாலே. உன்னை பார்த்தா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தை போல தெரியுது. ஆமாம், அது உன் தோழி வீடா? நீ யார் வீட்டு குழந்தை? அப்பா பெயர்? ஐயோ, இந்த அம்மாவிடம் உண்மையை சொன்னால் ஒரு சமயம் இவங்களுக்கு நம்ம குடும்பம் தெரிஞ்சிருந்தால் காரியம் கெட்டுவிடுமே. காரின் பின் இருக்கையை அந்த இளைஞன் திறந்துவிட இருட்டென்று பெட்டியுடன் ஏறிக்கொண்டாள். கதவை மூடினான் அவன். கார் புறப்பட்டது. சற்றென்று நிர்மலா ஒரு பொய்யை சொன்னாள். தோழி வசந்தியின் அப்பாவின் பெயரை சொன்னால் இவங்களுக்கு தெரியவா போகுது? சதானந்தம் பிரதோஷ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவங்களோட 2வது மகள் நான். இங்கே சாரதா தேவி பள்ளியில் படிக்கிறேன். அப்படியா? என் பேத்தி ரம்யா உன்னை பார்த்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஏமா, உன் தோழி வீட்டுக்கு போகிறதுக்கு முந்தி எங்கள் வீட்டில் இறங்கி தாகத்துக்கு ஏதாச்சும் சாப்பிட்டு விட்டு ரம்யாவோடு 2 வார்த்தை பேசிவிட்டு போயேன். இப்போத்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? போன வருடம் காமாலை நோயிலை செத்து போன என் பெரிய பேத்தி உமாவின் சாடை உன்கிட்டே கொஞ்சம் தெரியுது. அதனால்தான் எங்கேயோ பார்த்தாப்பில் இருந்தது. உன் பேர் என்ன?
அந்த அம்மாவின் குரல் கரகரத்தது. நிர்மலா மனம் நிகழ்ந்து போனாள். ஆனால் உண்மை பெயரை சொல்ல மனம் இல்லை. சாந்தானி வீட்டிலே கூப்பிடுவாங்க. உங்கள் வீட்டிலே ஒரு சில நிமிடம் இருந்துவிட்டு பிறகு போகிறேன். உங்கள் பேத்தியை சந்திக்க எனக்கும் ஆவலா இருக்கு என்றபடி இருக்கை மீது நன்றாக சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். கார் வெகு தூரம் போவது போன்ற பிரமிப்பு ஏற்பட்டு திடுகிட்டு நிமிர்ந்தாள். உங்கள் வீடு இன்னும் வரலையா? நுங்கம்பாக்கம் எல்லாம் தாண்டிக்கிட்டு கார் எங்கேயோ போறாப்புல இருக்கே. நீ ரொம்ப கேட்டிக்காரி தான். எங்கள் வீடு பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருக்கோமா. அதுவும் கடைசியாக இருக்கிற பங்களா. கொஞ்சம் தூரம்தான் இருக்குது. நடந்தா போகிறோம். கார் போகுது. காலா வலிக்கு போகுது சிரித்தாள் அவள். மஞ்சள் வெயில் பரவி கொண்டு வந்த மாலை பொழுதில் கார் ஒரு பெரிய தோட்டத்துக்குள் நுழைந்தது. மதில் கதவை காத்து கொண்டு நின்ற கூர்க்கா சலாமிட்டு கதவை உடனடியாக மூடி பூட்டினான். சில கணம் நடைபாதை மீது ஓடிவிட்டு கார் ஒரு போர்ட்டிகோவின் முன் வந்து நின்றது. வீடு அந்த காலத்தை சேர்ந்த பங்களா. பழுது பார்க்காத அசட்டியாக விடப்பட்ட நிலையில் காரை பெயர்த்த சுவரும் குண்டும் குழியுமான வராந்தாவும் அதில் பீத்து கிடந்த பிரம்பு நாட்காலியமாக காட்சி தந்தது. தோட்டமாது போகன் விழாக்கள் புதிராக நாலாபுறமும் பரவி கொண்டு நிற்க, பூச்செடிகள் சில எட்டி பார்க்க, தண்ணீரை பார்க்காத புல்வெளி காய்ந்து பழுப்பாக காலை வைத்ததும் சர்சரவென்று உதிர்ந்தது. போர்ச்சுக்கு அருகில் தெரிந்த சிறு தாமரை குளத்தில் பாசி மிதந்தது. அது ஒரு பாழடைந்த பங்களா என்பதை உணர்ந்த போது திடீரென்று நிர்மலாவின் நெஞ்சு பயத்தில் படபடக்க தொடங்கியது. ஆமாம், உண்மையில் இந்த அம்மா நீதிபதி நித்யானந்தனின் சகோதரியா? ஊட்டி மாமி படித்து சொல்லியிருப்பதை மறந்து போனது தப்பு. யாரையும் நம்பி காரை கண்டதும் ஏறிக்கொண்டு விடாதே. ஊர் கேட்டு கிடக்கு. பணக்கார குழந்தைன்னு தெரிஞ்சால் பிள்ளை பிடிக்கிறவங்களுக்கு நிரம்ப சந்தோஷமாகிவிடும். லபக்குன்னு கொத்தி கொண்டு போயிடுவாங்க. கேட்ட பணத்தை உங்கள் அப்பா கொடுக்காட்டி கொஞ்சமும் இரக்கம் இல்லாமல் உன்னை கொன்று போடுவார்கள். காதோரத்திலே கசிந்த வியர்வை கழுத்தை நனைப்பதை உணர்ந்தாள். வராந்தாவை தாண்டி பெரிய கதவின் வழியே உள்ளே போனவள் அங்கே பரவி நின்ற இருளை கண்டு மருண்டு போய்விட்டாள். உட்காரம்மா என்று உபசரித்த அந்த அம்மாள் லேசாக சிரித்தாள். வெளியே போகும்போது நான் ஜன்னல்களை சாத்திவிட்டு போகிற பழக்கம். சொல்லியபடி பழைய காலத்து பாணியில் இழுப்பு சட்டங்கள் வைத்து அந்த ஜன்னல் கதவுகளை திறந்தாள். கூப்பென்று காற்றுடன் தூசி உள்ளே புகவே நிர்மலாவுக்கு தும்மல் வந்தது. இப்போ காற்றடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? ரோடு தூசியெல்லாம் வீட்டிலே வந்து குவிஞ்சிடுது. தினமும் தட்டி சுத்தப்படுத்த என்னால் முடியலை என்று கூறிவிட்டு உள்பக்கம் பார்த்து வேணு என்று குரல் கொடுத்தாள். இந்த குழந்தைக்கு சாப்பிட குளிர்பானம் கொண்டு வா என்று உத்தரவிட்டாள். சிறிது பொழுதில் குளிர்பாலம் கொண்டு வந்த சமையல் அலை பார்த்ததுமே நிர்மலாவின் குடல் நடுங்கி போனது. சிவந்த கண்களும் கருத்து உப்பிய முகமும் பொம்மென்று சுருண்ட முடியும் ஓங்கி உயரமாக பருமனாக சினிமா வில்லன் போல இருந்த அவனிடம் இருந்து டம்ளரை வாங்கிய போது அவள் கை ஆடியது. ஆப்பிள் சாறு குடியம்மா. அந்த அம்மாள் கனியுடன் உபசரிக்க வேண்டா வெறுப்பாக சிறிது சப்பென்று இருந்த புளிப்பு வாசனை அடித்து அந்த பானத்தை குடித்தாள். சிறிது நேரத்தில் அவளால் கண்களை திறக்கவே முடியவில்லை. இமைகள் பாறாங்கல்லாக அழுத்த வீடு முழுவதும் சுற்றுகிற ஒரு மயக்க உணர்வில் அப்படியே சுருண்டு சோஃபாவில் சாய்ந்து விட்டாள். அத்தியாயம் 18. கண்களை விழித்து கொண்டு பார்த்தபோது நிர்மலாவுக்கு ஒரே திகைப்பு, பயம். நெஞ்சு வெடித்து விடும் போல திகிலில் துடித்தது. ஒரு சிறு அறைக்குள் ஒரு கயிற்று கட்டிலின் மீது கிடத்தப்பட்டிருப்பதை மங்களாக எரிந்த மின்விளக்கு ஒளியில் புரிந்து கொண்டாள். சற்றென்று எழுந்து நின்றாள். இன்னமும் தலை சுற்றுவது போன்றதொரு லேசான மயக்கம் வயிற்றை புரட்டி கொண்டு வந்தது. சுவரை பிடித்தபடி மெல்ல நகர்ந்து கதவு அருகில் வந்து அதை திறக்க முயன்றாள். கதவு வெளியே பூட்டப்பட்டிருப்பதை உணர்ந்ததும் கலவரத்துடன், அம்மா அம்மா, கதவு திறந்து விடுங்கள், பயமா இருக்கு என்ற அழுகை கலந்த குரலில் உரக்க கூச்சலிட்டாள். அந்த அறையில் ஒரு பக்கம் சில தகர பெட்டிகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டு இருந்தன. துருப்பிடித்த மண்வெட்டி, இரும்பு குண்டான், கடப்பாறை, ஒரு இரும்பு குடம் முதலியவை இன்னொரு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தன. பழைய சாமான்கள் போட்டு வைக்கும் அறையில் அவளை கொண்டு வந்து கயிற்று கட்டிலில் தள்ளி பூட்டியிருக்கிறார்களே. இரும்பு பெட்டிகள் பக்கத்தில் இருந்து ஒரு சுண்டலி எட்டி பார்த்ததும் அவள் அரண்டு போய் கிரீச்சுட்டு அலறியபடி கைகளை கழுத்தில் சேர்த்து கொண்டாள்.
இன்னொரு திகைப்பு. கழுத்தில் அவள் அணிந்து கொண்டிருந்த தங்கச்சங்களையும் காணவில்லை. கைகளில் இருந்த வளையல்களையும் காணவில்லை. சுண்டலி மீது கண்களை அகற்றாமல் பார்த்தபடி கலவரத்துடன் காதுகளை தொட்டு பார்த்து கொண்டாள். இதென்ன அநியாயம்? அவள் காதில் அணிந்து கொண்டிருந்த ஒற்றைக்கல் வைரத்தூடுகளையும் கயிற்றி கொண்டு விட்டிருக்கிறார்களே. குளிர்பானத்தில் என்னவோ போட்டு கொடுத்து அவளை தூங்க செய்துவிட்டு அந்த செண்பகம்மாள் தான் எல்லாவற்றையும் களவாடி கொண்டிருக்கிறாள். ஆம், அவளது பெட்டியையும் எடுத்துக்கொண்டு விட்டிருக்கிறார்கள். அந்த பெட்டியில் பம்பாய் பயணப்பட விமான டிக்கெட் வாங்க கணிசமாக பணம் வைத்திருந்தாள். புதிய பட்டு பாவாடைகள், தாவணிகள், ஜாக்கெட்டுகள், பவுடர், சோப்பு, சீப்பு, சென்ட்டு எல்லாவற்றையும் பெட்டியில் தான் வைத்திருந்தாள். நீதிபதியின் சகோதரி என்று போய் சொல்லி அவளது சாமான்களை திருடி கொள்ளவா செண்பகம் தனது காரில் அவளை ஏற்றி கொண்டாள். இப்போது மணி என்ன? ஐயோ, கை கடிகாரத்தையும் அழுத்து கொண்டு விட்டிருக்கிறாளே பாவி. சுண்டலி தான் மறைந்திருந்த இடத்தை விட்டு மெல்ல நகர்ந்து அவள் கால் அருகில் வந்து அப்பால் போக துள்ளி குதித்தது. தாங்க முடியாத பயத்தில் அவள் ஓவென்று அலறி கதவை ஓங்கி பலமுறை கைகளால் தட்டி கூப்பாடு போட்டாள். கதையை திறந்த சண்முகம் இப்போது ஒரேடியாக மாறிவிட்டிருந்தாள். காது மூக்கு விரும்பியாகி நெற்றியில் மட்டும் ஒரு பெரிய குங்குமப்பட்டும் இடுப்பில் கருப்பு நூல் சாலியுமாக முகத்தில் கடும் கோபமும் உருட்டி வீழ்த்த கண்களில் ஆத்திரமுமாக காட்டேரி போல காணப்பட்டாள். ஏ குட்டி, சும்மா கத்தின மென்னியை பிடிச்சிடுவேன். என்ன நினச்சிக்கிட்டு இப்படி கூப்பாடு போடுற? அதட்டினாள். அம்மா, நான் வீட்டுக்கு போகணும், என்னை வெளியில் விட்டுடுங்க, அழுகையும் திகிலுமாக கேட்டாள் நிர்மலா. கோபத்துடன் கையை நொடித்தாள் செண்பகம். எங்கேயும் இனி போக முடியாது. நீ இந்த வீட்டை சேர்ந்த பெண், தெரிந்து கொள். முரண்டு பண்ணி ஏதாச்சும் ஏடா கூடமா நடந்துக்கிட்ட வேணு உன் கழுத்தை நெரிச்சு உன் பிணத்தை பொழிய மரத்தடியிலே குழி தோண்டி புதைச்சிடுவான். சித்த நேரத்திலே சோறு வரும். தின்னுட்டு கட்டிலில் கடை, நாளைக்கு பேசிக்கலாம். நான் உங்கள் வீட்டு பெண் இல்லைம்மா, என் தோழியை பார்க்க போயிட்டு இருந்தேன். தேம்பினாள் நிர்மலா. வாயை முடு, இனிமேல் நீ எங்கள் வீட்டு பெண் தான். வீட்டுக்கு போகணும், என்னை வெளியிலே விடுங்க இல்லாட்டி என்று கூச்சலிட்ட நிர்மலா உரத்த குரலில் என்னை காப்பாற்றுங்கள், யாராச்சும் காப்பாற்றுங்கள் என்று கத்தினாள். வேணு என்றாள் செண்பகம். அவ்வளவுதான். அவள் இடுப்பு பெல்ட்டை உருவிக்கொண்டு வேணு அவள் அருகில் பிசாசு போல வந்து நின்றான். அவனை கண்டு நடுங்கி போனாள் நிர்மலா. இருந்தாலும் பிடிவாதம் தலை தூக்கி நின்றது. என்னை வெளியில் அனுப்பிவிடுங்கள், இல்லாட்டி என்ன பண்ணுவ? போலீஸில் சொல்லி உங்களை எல்லாம் என்ன செய்வேன் தெரியுமா? அவள் விம்மினாள். போலீஸில் பிடிச்சு கொடுப்பியா? அத்தனை ஆணவமா? உன் பெரிய மனுஷத்தனம் நேற்று மாலையோடு ஒடுங்கி போச்சு. இனி நீ நாங்கள் சொன்னபடி கேட்டால் ஒரு பிடி சோறு, கட்டை ஏதாச்சும் துணி கிடைக்கும். இல்லாட்டி அடி உதை. கழுதை நகர்ந்து நின்ற படுவா. ஆட்களிடம் வீட்டில் கண்டபடி கத்தும் தோரணையில் வேணுவே அதட்டி விட்டாள் நிர்மலா. அடுத்த கடம் சடால் சடால் என்று அவன் கையில் இருந்த பெல்ட் அவளது மிருதுவான முதுகை பதம் பார்த்தது. ஐயோ, என்னை அடிக்காதே, வலிக்குதே, ஐயோ என்று அவள் அலற அவன் வெறி பிடித்தவன் போல தொடர்ந்து வீசி அடித்து கொண்டே இருந்தான். இன்னும் 2 வாங்கு. இவள் சொன்ன முகவரிக்கு தொலைபேசியில் கேட்டேன். வசந்தை என்கிற பெண்ணுக்கு அக்கா தங்கை யாரும் கிடையாது. என்னை உளறுகிறாயின்னு போனே வச்சுட்டாங்க என்றபடி மாலையில் வண்டியை ஊட்டி வந்த நறுக்கு மீச இளைஞன் அங்கு வந்து நின்றான். முகவரியை சொல்லி மூலம் எண்களை கேட்டு பிறகு பேசினேன். உங்கள் மகள் சாந்தா எங்கள் வசம் சிக்கியிருக்கிறாள். 20,000 ரூபாயுடன் ராத்திரி 12 மணிக்கு கண்ணகி சிலைக்கு பின்னாலே மணல் பக்கமாக வந்து அங்கே விரித்து வச்சிருக்கும் ஒரு பாய் மேலே பணப்பெட்டியை வச்சுட்டு போய் நகர்ந்து எதிர் திசையில் நிற்கணும். கண்ணகி சிலை பின்னாலே உங்கள் மகள் கொஞ்ச நேரத்தில் நிற்பாள். அழைச்சிட்டு போகலாம்னு சொன்னேன். வாயை முடடா முட்டாள். இங்கே இந்த பேரில் யாரும் கிடையாது. இந்த விளையாட்டை வேறு இடத்தில் வச்சுக்கொள்ளுன்னு ஒரு ஆள் மறுபக்கத்திலே கோபமாக கத்திட்டார். ஆத்திரம் தாங்க முடியாத செண்பகம் அவள் பக்கம் திரும்பினாள். ஏய் குட்டி, போய் சொன்னியா? நீ யார்? உண்மையை சொல்லாட்டி தோலை உரிச்சிடுவேன். நீ யார் மகள்? உண்மையான பெயர் என்ன? வேணு, இன்னும் 2 பழமாக கொடு, உண்மை தானே வெளிவரும் என்று உத்தரவிட்டாள். முதுகு சட்டை கிழிந்து தோல் பீய்த்து கொண்டு ரத்தம் கசிய கொஞ்சமும் கருணையின்றி வேணு அவளை மாட்டி அடிப்பது போல முரட்டுத்தனமாய் பெல்ட்டால் நொறுக்கி கொண்டிருந்தான். முதலில் வீறிட்டு அலறினாள். வேதனை எல்லையை மீறிவிட்டதும் அவள் உடல் முழுவதும் மறுத்து போன உணர்வு ஏற்பட்டு விட்டது. அவள் உள்ளத்தில் அவர்கள் மீது கட்டுக்கடங்காத வெறுப்பு மூண்டு
கொண்டு வந்தது. உயிரே போனாலும் சரி, உண்மை பெயரை சொல்லப் போவதில்லை. வீட்டை பற்றிய தகவலையும் தரப்போவதில்லை. அண்ணன் நரேந்திரன் அறிந்தால் பலவும் எண்ணி ஒரு வினாடியில் தன்னுள் ஆக்கிரமித்து கொண்டிருந்த அத்தனை பிடிவாதத்தையும் ஒருங்கே திரட்டி கொண்டு இருந்தாள். முதுகில் இருந்து ரத்தம் பீறிட்டு வழிவதைக் கண்டு வேணு அடிப்பதை நிறுத்தினான். சண்முகமும் அந்த இளைஞனும் நிதானித்தனர். பொன் முட்டையிடும் வார்த்தை கொன்றுவிட்டால் பெரிய நஷ்டமாயிற்றே. இத்தனை அடிக்கும் அந்த பெண் வாயை திறக்கவில்லை என்றால் முன்பு அவள் கூறியது உண்மையோ என்னவோ? ஒரு சமயம் யார் வீட்டிலேனும் வேலை பார்க்கும் பெண்ணாக இருக்கலாம். பணம் நகைகளை திருடி கொண்டு ஓடும் வழியில் நம்மிடம் அகப்பட்டு விட்டாலோ என்று எண்ணிய சண்பகம், வேணு, அந்த சோத்தையும் லோட்டா தண்ணீரையும் கொண்டு வந்து வை. எண்ணெய் குப்பியை பக்கத்திலே வச்சுட்டு கதவை பூட்டி விட்டு போவா. முதுகு காயத்துக்கு தானே எண்ணெய் தடவி கொள்ளட்டும். அடாவடி கழுதை, சேர்த்தே போயிடுவாள். நாளை காலையிலே புத்தி வரும். நான் சொன்னபடி நடப்பாள். இந்த பிஞ்சு குட்டியை வச்சுக்கிட்டு பெரிய ரோதனையாக இருக்கும். முனுசாமி அண்ணன்கிட்டே 4 ரூபாய்க்கு தள்ளி விட்டு விடுவோம். பிறகு அவர் பாடு. அவர் இவளை ஹைதராபாத்துக்கு அனுப்பி காசாக்கி விடுவார் என்றும் சொன்னாள். பள்ளி சிறுமியான போதிலும் நிர்மலா பல சினிமாக்களை பார்த்து நிறைய கதைகளை படித்து தெரிந்து கொண்டிருந்த சில திடுக்கிடும் உண்மைகள் அவள் மனதில் தோன்றவே அவள் நடுங்கி போனாள். பகீர் என்ற உணர்வில் முதுகில் ஏற்பட்ட இரத்த காயத்தின் வழியே தெரியவில்லை. அதைவிட பயங்கரமானதொரு வருகாலம் அவளை கசக்கி பிழிந்து உறிஞ்சி குடிக்க கைகளை நீட்டியது போன்றதொரு பயங்கர உணர்வில் தவித்து போனாள். கதவு வெளியே பூட்டப்பட்டிருந்தது. கட்டிலின் அருகே வைத்திருந்த சோற்று தட்டை கையில் எடுத்தாள். பசி வயிற்றை சுருட்டியது. ஒரு வாய் சோற்றை அள்ளி வாயில் போடும் முன் ஊசி போன குழம்பின் நாற்றம் குடலை பிடிங்கியது. வேண்டும் அவளுக்கு. விதவிதமான 10 பதார்த்தங்களுடன் மல்லிகை மலர் போன்ற அரிசி சோற்றில் பருப்பை போட்டு பசு நெய் விட்டு சின்னம்மா வீணா அனுப்பி வைத்த சோற்று தட்டை வாரி மாடிப்படி மீது வீசி எறிந்தாலே அந்த பாவத்திற்கு இப்போது அனுபவிக்கிறாள். சோறு மகாலட்சுமிக்கு சமம் என்று தோழி வசந்தியின் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. அதை வாரி இறைத்து திருமகளை அவமானப்படுத்திய பாவம் இப்போது அந்த கொலைக்காரர்கள் உருவில் அவளை ஆட்டி படைக்கின்றது போலும். ஐயோ, அவள் இங்கிருந்து எப்படி தப்புவாள்? சிந்திக்க முடியாது. நிர்மலா விம்மி விம்மி அழுதாள்.